This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன முடிச்சுக்கிறோம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு படிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இமேஜ் கன்வெர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதனோட டெபினிஷன் பேஸ் பண்ணி இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈக்குவலன்ஸ் சிமிலாரிட்டிக்கு டெபினிஷன் கொடுத்து இது ரெக்கார்டிங் நம்ம ப்ராப்ளம் போர்டில் டெபினிஷன் கம்ப்ளீட்டு. இதுக்கு டெபினிஷன் தான் மெயினாக இருக்கும். டெபினிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ் நார்மல் ப்ளஸ் டூவோட சம் தான். அது இது டெபினிஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நார்மல் ப்ராப்ளம் தான். அது சின்ன எக்ஸாம்பிள் போட்டோம். இன்னர் ப்ராடக்ட் அண்ட் நாம் ஸ்பேஸ் வந்து டெபினிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை ரெக்கார்டிங்காக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆர்த்தோகனல், ஆர்த்தோ நார்மல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பெண்டிங் பார்த்தா இவங்க 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 3 பேர் இருக்கிறாங்க. சரிங்களாமா? இப்போ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் போட்ட ஐடியாவே தான் இவங்க இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரி, ஆக்சுவலாக ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இருந்தாவே நம்ம இதை முடிச்ச மாதிரி தான். அவன் அடிஷனலாக இதை கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடலாம். இது ஈஸி தான். இதை நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா அந்த ரிசல்ட் கிடைச்சிருந்தாங்க. சரியாம்மா? சரி, இப்ப இந்த நேம்ல வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஆர்த்தோ கானல் அண்ட் ஆர்த்தோ நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவை பார்ப்போம். சரிங்களாம்மா? சரி. இப்ப என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இது மெயினா வெக்டர் கொடுத்திருப்பான். வெக்டர் என்ன கொடுத்திருப்பான்னா v1, v2, டாட் டாட் எத்தனை வெக்டர் கொடுத்திருக்கான்னு தெரியாது. இவ்வளவு வெக்டர் கொடுத்திருப்பான். சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற வெக்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆர்த்தோ கானல் வெக்டரும் அண்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ஆர்த்தோ கானல் வெக்டர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அந்த வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஃபார்முலா கொடுத்துக்கிறான், என்ன ப்ராசஸ் கொடுத்துக்கிறான். அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ஆர்த்தோ கானல் கிடைச்சுன்னா ஆர்த்தோ நார்மல் ஈஸி தானே. இப்பதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம லாஸ்டா போட்டோம். ஒரு ஆர்த்தோ கானல் வெக்டர் இருந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் எப்படி போடுவோம்? சப்போஸ் v1 v2 அது டிவைட் பை மாடல் நாம் போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. இது ஆர்த்தோ கானல் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து ஆர்த்தோ நார்மல் ஆயிடும். அதுதான் ஐடியா. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஐடியா v1 divided by v2 v1 ரெண்டையும் சேர்த்து தான் v1 by v1 தான். v2 கிடையாது. v1 by v1 தான். ஓகே. v1 divided by நாம் v1 தான். v2 வராது. சரிங்களா? சரி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி ஆர்த்தோகனல் ப்ராசஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றான்னா w1 வந்து ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகனல் வெக்டர் எடுக்கிறான். அது வந்து டைரக்டா அவன் என்னங்கிறான் v1 வச்சுக்கிறான். இங்க given வெக்டர் v1 வச்சுக்கிறான். சரிங்களா? இந்த v1 வந்து w1 எடுத்துக்கிட்டான். சரிங்களா? அப்ப இது ஆர்த்தோகனல் வெக்டரா அஸ்யூம் பண்ண சொல்லிட்டான். இது ஆர்த்தோகனல் வெக்டர். சரியாம்மா? சரி. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றான்னா w2 கண்டுபிடிக்க சொல்றான். w2 க்கு என்ன ஃபார்முலா சொல்றான்னா v2 மைனஸ் ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். v2 மைனஸ் w1 v2 divided by norm of v2 square into v2 மா. இதான் ஃபார்முலா. சரிங்களா? சோ v1 வந்து v1 ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன், v2 வந்து v2 இங்க v1 இங்க v1 வரும். v1 w1 ஒண்ணுதான். சரிங்களா? v1 w1 ஒண்ணுதான். சொல்லுமா? ஓகே. ஓகே, ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணுதான். v1 w1 ஒண்ணுதான். இங்க தான் w2 வும் v2 வும் வேற. சரியா? சோ w2 என்ன இதுல? இந்த ஆர்த்தோகானல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறது, ஆர்த்தோகானல் இருக்குது, ஆர்த்தோகானல் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக v2 இங்க இருக்குது பாருங்க. இங்க இருக்குது பாருங்க. given that v2 வந்து given that. சரியாமா? சரி. w2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த w2 தான் வந்து ஆர்த்தோகனல் வெக்டர் ஆகும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆர்த்தோகனல் வெக்டர் ஆகும். சரியாமா? ஓகே. சோ v2 வந்து பேசிஸ்,
ஆமா. W2 வெக்டர். சூப்பர். பட் W2 வந்து ஆர்த்தோகனல் வெக்டர். ஓகே. நாம கண்டுபிடிக்கிறோம். ஆர்த்தோகனல் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு 3வது நிமிஷம் ப்ராசஸ் மேல என்னது? போகுங்களா? சொல்லுமா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ 3வது ப்ராசஸ் W3 கண்டுபிடிப்போம். W3க்கு என்ன ஃபார்முலானா V3 இஸ் given வெக்டர். ஆல்ரெடி given மேல இருக்கும். சரிங்களா? V3 வந்து இந்த இடத்துல இருக்கும். V3 ன்னு. சரி. மைனஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன வரும்? W1 கமா ஓகேங்களா? V3 டிவைடட் பை நாம் V3. சரியாம்மா? சரி. இன்ட்டு W1 மைனஸ் W2 கமா V3 டிவைடட் பை நாம் V3. இங்க வந்து ஒரு மிஸ்டேக் ஆகுது. இங்க W1 தான் இருக்குது. இங்க கீழே அதான் வரும். W1 தான் வரும். அந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இங்க W1 தான் வந்துடும். ஒரு சின்ன ஃபார்முலா கரெக்ஷன் கொடுத்துட்றேன். டினாமினேட்டர் மட்டும் மிஸ்டேக் ஆகும். டினாமினேட்டர் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதான் டினாமினேட்டர் என்னன்னா இங்க எழுதுற பாத்தீங்கன்னா இது கீழே எழுதிருக்கேன். இங்க W1 தான் நியூ எழுது. அப்ப அந்த W1 எழுதுங்க. நாம் W1 ஸ்கொயர். இங்க என்ன கிடைக்குன்னா நாம் W1 ஸ்கொயர். நாம் W1 ஸ்கொயர். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? நாம் W2 ஸ்கொயர் இன்ட்டு நாம் W2. நார்மல் W2. சரியாம்மா? ஃபார்முலா கொஞ்சம் பண்ணிக்கமா மாத்திடாதீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. அப்போ ஒவ்வொரு டைமா அடிஷனா ஆட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் டீம் வரும். W3 என்ன ஆகுது? 2 மைனஸ் டீம் வருது. ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது வச்சு 2 மைனஸ் டீம் வரும். சரியாம்மா? சரி. சரி, இப்போ கொஸ்டின் கொடுத்துறாங்க. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா அப்ளை கிராண்ட் செக்மெண்ட் ஃபார்முலா ஜிஎஸ் ஃபார்முலா ப்ராசஸ் வெக்டர் கொடுத்துட்டாங்க. 1, 0, 1 0, 1, 1 and 1, 3, 3. சரிங்களா? ஃபைண்ட் ஆர்த்தோகானல் வெக்டர் அண்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டர். ஆர்த்தோகானல் அண்ட் ஆர்த்தோ நார்மல் இது ரெண்டும் கேட்குறாங்க. சரியாமா? சரி. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மட்டும் இது V1 V2 V3 எடுத்துக்கங்க. சரிங்களா? சரி. அப்ப சார் ஒரே ஒரு நிமிஷம் மேல போக முடியுமா? பண்ணிக்கலாம்டாங்கண்ணே. ஓகே சார், தேங்க் யூ. போலாமா? இப்ப இந்த ஃபார்முலா வச்சுட்டோமா? இப்ப W1 ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? V1 எடுப்பீங்க. V1 ஓட வேல்யூ என்ன? 1, 0, 1. கரெக்ட்? ஆமா. அப்ப W2 ஈக்குவல் என்னது? V2 மைனஸ் W1, V2 divided by norm W1 square into W1. Is correct? ஆமா. மொத்தம் எத்தனை வெக்டர் இருக்குது? V3 வரைக்கும் இருக்குது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? W3 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். சரியாம்மா? சரி. அப்ப என்னாச்சு? V3 minus W1, V3 divided by norm W1 square into W1 minus W2, V3 divided by norm W2 square into W2. Is correct? ஆமா. சரி, இப்போ 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியாம்மா? கம்ப்ளீட் பண்ண முடியுமா? W2 கண்டுபிடிக்கலாமா? W2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 0, 1, 1 மைனஸ் இங்க வெக்டர் என்னவோ இது வந்து 1, 0, 1 கமா V3 சாரி V2 நம்ம W2 தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். V2 வந்து again என்ன கிடைக்கும்? 0, 1, 1 டிவைடட் பை இது வந்து நாமுங்கும் போது என்னது இன்னர் ப்ராடக்ட் தான். அப்ப ரெண்டு டைம் எழுதுறீங்க. 1, 0, 1 கமா 1, 0, 1 இன்ட்டு W1 1, 0, 1. சரியா? இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஃபார்முலா என்னென்ன வேல்யூ கொடுத்துக்கிறோமோ அத்தனை வேல்யூ எழுதியாச்சு. இதை அப்ளை பண்ண ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். சரி. சோ W3 வந்து V1 V2 V3 ஓட வெக்டர். ஆமா. and W2 வந்து V1 and V2 ஓட வெக்டர். ஆமா. சோ வெரி குட், கரெக்ட். யா. சரி, ஒரே ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன்.
சரி புரிஞ்சுது. இப்போ எனக்கு இன்னர் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். இன்னர் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவீங்க? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டா எழுதணும். ஜஸ்ட் ஆமா. மல்டிப்ளை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்ட்டுங்களா? ஆமா. கம்ப்ளீட் பண்ணுங்க. 0, 1, 1 மைனஸ் இன் நியூமரேட்டர் என்ன ஆகும்? ரெண்டு இன்னர் ப்ராடக்ட் எழுதுனா என்ன ஆகும்? 1 into 0 0 plus 0 into 1 0 1 into 1 1. 1. Is correct? ஆமா. கீழே அதே மாதிரி என்ன ஆகும்? 1 into 1 1 plus 0 into 0 0 plus 1 into 1 1. Is correct? ஆமா. 1, 0, 1. Is correct? Yeah. 0, 1, 1 is minus 1 by 2 into 1, 0, 1. Is correct? ஆமா. Then you want to minus separately 0, 1, 1 minus 1 by 2, 0, 1 by 2. Is correct? ஆமா. Then complete your work is a minus test. 0 minus 1 by 2 is minus 1 by 2. Minus half. 1 again Half. 1 by 2. Is correct? Yes. This WD is completed. Any doubt ma regarding this concept? இல்ல புரிஞ்சுது. சூப்பர்மா, வெரி குட். ஏகேன் நம்ம என்ன பண்ண போறோம்? W3க்கு வேணும், அதனால W1 வேல்யூ V3 வேல்யூ வேணும், அதனால நான் இங்க எழுதிக்கிறேன். மேலே போயிட்டு போயிட்டு வர முடியாது, அதனால நான் இங்க எழுதிக்கிறேன். W3 வேல்யூ என்ன? V1 ஓட வேல்யூ 1, 0, 1. V3 வேணும். V3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 3. செக் பண்ணிக்கிறேன். 1, 3, 3. 1, 3, 3. Is correct ma? Any doubt regarding this one? இல்ல, no doubt. Upper we want to move the W3 formula. Then what is the result here? W3 equal to V3 minus, again we write the formula. Maybe W1, V3 divided by norm W1 square into W1 minus W2, V3 divided by norm W2 square into what? W2. Is correct? Yes. Yeah, we want to complete this work. Okay. V3 value already கொடுத்துட்டேன். 1, 3, 3 minus, okay, W1 value உனக்கு தெரியுமா? பொறுமையா போடுங்க, நான் இங்க போடுறேன், நீங்களே சப்மிட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். Okay. V3 வந்து 1, 3, 3 divided by இதனோட வேல்யூ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனோட வேல்யூ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுல 2 வந்தது, அதனால இந்த கால்குலேஷன் முடிஞ்சது. 1, 0, 1 minus W2 பொறுமையா போடணும், ஃபிராக்ஷன்ல வந்திருக்குது, பொறுமையா போடுங்க. V3 1, 3, 3 divided by இதனுடைய ஸ்கொயர்டு, இதனுடைய ஸ்கொயர் என்ன ஆகும்? 1 by 4 plus 1 plus 1 by 4 into W2. W2 வந்து minus 1 by 2 1 1 by 2. Then we want to complete this work. 1, 3, 3 minus inner product 1 into 1 1 0 into 3 0 3 into 1 3 divided by 2 1, 0, 1 minus இந்த வேல்யூ கம்ப்ளீட் பண்ணா minus 1 by 2 plus 3 plus 3 by 2 divided by 1 by 4 plus 1 by 4 2 by 4 is coming that 3 by 2 2 by 4 1 by 2 3 by 2. இந்த வேல்யூ minus 1 by 2, 1, 1 by 2. That is equal to 1, 3 1 by 3 sorry 3, 3 minus 4 by 2 வந்து 1 by 2. 1, 0, 1 minus இந்த வேல்யூ கம்ப்ளீட் பண்ணா 2 by 2 2 by 2 னா 1 again 4 by 2 னு வரும் 4 by 2 னா 8 by 3 4 1 4 அப்போ 4 by 3 by 2 8 by 3 is correct. அப்போ minus 1 by 2, 1, 1 by 2. இந்த கால்குலேஷன் வரைக்கும் போட்டீங்கன்னா சொன்னா கரெக்டா இருந்தா பார்க்கலாம், மூவ் பண்ணலாம், தப்பா இருந்தா சொல்ல நானும் கரெக்ட். அது ஹாஃபா சார்? எது ரெவென்யூ இதா 2 ஆயிடும்ல? எதுமா 2 தானே ஆறுது அது? ஓ நான் தப்பு பண்ணிட்டேன். थैंक यू. ஆமா 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 கரெக்ட் தான். थैंक यू கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். 4 by 2 is 2 only.
தென் வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்றேங்க. இல்ல இல்ல மத்ததெல்லாம் இது 8 அதே பை 3 மாதிரி ஓகே தானே? 8 பை 3 கரெக்ட் தானே? ஆமா ஓகே. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்ப 1, 3, 3 minus 2, 0, 2 minus 8 by 3 உள்ள போகுது. 8 by 3 உள்ள போச்சுன்னா minus 4, 2 இதுவும் கட்டணும். minus 2 by 3 4 by 3 வரும். இது again 8 by 3, இது வந்து again 4 by 3 வரும். கரெக்டா கண்ணு? ஆமா ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ 1 minus 2 minus minus plus 4 by 3, 3 minus 0 minus 8 by 3, 3 again, 3 minus 2 minus 4 by 3. அப்போ என்ன நடக்கும்? 3 LCM இது 1 by minus 1 போட்டீங்கன்னா minus 3 plus 4 வந்து 1 by 3. கரெக்டாமா? ஆமா again 9 9 1 by 3. கரெக்டாமா? ஆமா இது வந்து again 1 1னா minus 1 by 3. is correct? yes That's all. This is 3 vectors find out பண்ணியாச்சு. அந்த 3 vectors name என்ன? ஆர்த்தோகனல் வெக்டர். கரெக்டாமா? yes அப்ப எழுதிக்கங்க. therefore the orthogonal vectors are orthogonal vector யாரு? w1, w2, w3. w1 ஓட வேல்யூ v1 ஓட வேல்யூ 1, 0, 1. w2 ஓட வேல்யூ minus 1 by 2 1 1 by 2 and w3 1 by 3, 1 by 3, minus 1 by 3. இது வந்து ஆர்த்தோகானல் வெக்டர்மா. சரியா? நாட் ஃபார் ஆர்த்தோ நார்மல், ஆர்த்தோகானல் வெக்டர். minus 1 by 2. ஓகே கரெக்ட். சரி, இப்போ ஆர்த்தோ நார்மல் போட்டுருவீங்க. ஆர்த்தோ நார்மல் போடுறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கேட்பாங்க. ஆர்த்தோ நார்மல் பேசினா ஆர்த்தோகனல் வந்து எப்படி பண்றதுன்னு ஐடியா கொடுத்துக்கிறேன். அந்த ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? w1 divided by norm w1, w2 divided by norm w2, w3 divided by norm w3. அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 by root 2, 0, 1 by root 2. Is correct ma? yes இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா வந்து root 2 by 3 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா அங்க 3 by 2 போட்டீங்கன்னா 3 by 2 னா அது எக்ஸ்ட்ரா root 2 வரும். கரெக்ட்டா? ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நாமுக்கு ஸ்கொயர் இருக்குது, இங்க நாமுக்கு ஸ்கொயர் கிடையாது. கரெக்ட்டா? இங்க பாருங்க, நாமுக்கு இங்க ஸ்கொயர் இருக்குது. அதனால ரூட் கட் ஆயிரும். இங்க நாமுக்கு ஸ்கொயர் இல்ல, அதனால 3 by 2 தான் வரும். இந்த டேர்ம் என்னவோ root 3 by 2 ன்னு வரும். இந்த டேர்ம் கரெக்ட்டா ரூட் ஆஃப் ன்னு வரும். சரிடா கண்ணு? ஆமா சரி அப்ப அந்த ரூட் 2 மேல போயிடும். அப்ப ரூட் 2 மேல போச்சுன்னா இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? minus 1 by 2, 1, 1 by 2. ஸோ அதே ஐடியா இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by 3, 1 by 3 என்ன கிடைக்கும்? minus 1 by 3 1 by 9 plus 1 by 9 plus 1 by 9. இது ரூட்ல இருக்கும். ரூட்ல போனா 3 by இது. அப்ப ரூட் 3 வந்து மேல வருது. கரெக்டாமா? அப்ப ரூட் 3 1 by 3, 1 by 3, minus 1 by 3. கரெக்ட்டுங்களாமாடா? என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார் புரிஞ்சுது ஜஸ்ட் இது இன்சைடு மல்டிப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணா இது நம்மளுடைய ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஆர்த்தோகானல் முடிச்சாச்சு, ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஓகேங்களா? சரி so orthonormal vectors w1 w2 w3 பேசிஸ்னா இது மேக்னிட்யூடோட டிவைட் பண்ணனும். மேக்னிட்யூட் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஆர்த்தோகானல் வந்து மேக்னிட்யூட டிவைட் பண்ணி போடுவோம். சரி. எனி டவுட் regarding this concept? இல்ல சார் புரிஞ்சுது. ஓகே, அப்போ லாஸ்ட் 2 கான்செப்ட் ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாக வரும். நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. இது வரைக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இதனோட ஐடியாவே தான் பெருசாக இல்லை. ப்ரொஜெக்ஷன் ஆன் வெக்டர் ஆஃப் சர்ஃபேஸ் வெக்டர்ஸ். சப்போஸ் 2 வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று. இங்கே ஏ வெக்டர் மூவ் ஆகுது, இங்கே பி வெக்டர் மூவ் ஆகுது, இந்த மாதிரி பி வெக்டர் மூவ் ஆகுது. அப்போ இங்கே பி வெக்டர் இருக்குது, இங்கே வந்து ஏ வெக்டர் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது இங்கே இது வந்து இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஃபார்முலா, அதாவது இல்லைன்னா இங்கிருந்து இது ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஃபார்முலா அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரப்போகுது. இதுக்கு என்ன ஃபார்முலானா 2 ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் +2லயே படிச்சுக்கீங்க.
பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னா என்ன ஃபார்முலா, ஆர் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா என்ன ஃபார்முலா. அதனோட ஐடியா தான். பி வெக்டர் இருந்ததுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை இங்க எது செகண்ட் வெக்டர் வருதோ அது கீழே வரும். மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் நோட் பண்ணுவோம். சரிங்களா? அதுல ஹையர் கிளாஸ் படிச்சு ஹையர் கிளாஸ் போடும்போது இங்க வந்து நாம் ஆயிரும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஐஜேகே தான் வரும், இங்க நிறைய வெக்டர் வரும். அதனால இது வந்து மாடலஸ் பதில் நாம் போட்டுருவீங்க. சரியா கண்ணு? ஓகே. அதே ஐடியா தான் இங்கேயும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் செகண்ட் வெக்டர் என்ன வருதோ அதை நீங்க எழுதிங்கன்னா போதும். அப்போ நாம் பி வெக்டர். சரி. இது ஓகே. இது நார்மல் இது. இதே வந்து சப்பேஸோட சேர்த்து வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துறேன். சரியாமா? சரி. இங்க நோட்டேஷன் எப்படி பண்றானா ரெசிஸ்டன்ஸ் ஆன் W ஆஃப் B வெக்டர். சரிங்களா? ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கொடுக்கறோம்னா சம்மேஷன் iVs from 1 to n V, VI இன்டு வெளியே VI வருது. சரிங்களா? இந்த Vங்கிறது என்னன்னா Vங்கிற வெக்டர் வந்து கேபிட்டல் V ல கொடுத்திருப்பாங்க. இந்த Wங்கிறது என்னன்னா collection of the vector. Wங்கிறது என்னன்னா collection of the V1 V2 is a collection of the vector. சரியாமா? ஓகே. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் அதனுடைய ப்ரொசஸ்ங்கிறாங்க. சரிடா கண்ணு? சரி சார். இது சின்ன கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா W ஈக்குவல் டு ஒரு பெரிய கொஸ்டின் போட்டுடலாங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். சரி ஒன்று வச்சு போடுறேன். அப்போ பெரிய கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 3,1 V வந்து சொல்லிட்டா V வந்து 1,3ன்ட்டான். V வந்து 1,3ன்ட்டான். சரிங்களா? பாயிண்ட் position on W of Vங்கிறோம். ஜஸ்ட் சிங்கிள் வெக்டர், ரெண்டுமே சிங்கிள் வெக்டர் அப்படின்னா டைரக்டா இந்த ஃபார்முலா வந்து சம்மேஷன் இல்லாத அப்ளை பண்ணீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருக்காங்க. நிறைய வெக்டர் வரும்போது இது போடுவீங்க. சிங்கிள் வெக்டர் வரும்போது ஜஸ்ட் இது எது V எது Wன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க Vங்கிறது என்ன, இங்க VI நோட் பண்ணிக்கிறது W கரெக்ட்டா? Vங்கிறது டைரக்டா Vன்னு நோட் பண்ணிக்கிறாங்க. சரியாடா கண்ணு? அப்ப மீனிங் என்ன, இங்க W கொடுத்தது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், VI எடுத்துக்கணும். W கொடுத்தது வந்து VI எடுத்துக்கணும். சரியாமா? சரி சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வெரி குட் மா, தேங்க் யூ. அப்போ V ஈக்குவல் டைரக்டா போட்டுருங்க. V னா V யோட வேல்யூ 1,3 W வேல்யூ என்ன 3,1. வெளிய வந்து என்ன கிடைக்கும், W தான் கிடைக்கும். W என்ன 3,1. இஸ் கரெக்ட்? ஆமா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 3 + 3. கரெக்ட்டா? ஆமா. இதுக்கு ஆர்த்தோகானல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அவசரப்படாதீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆர்த்தோகானல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். யாரோட ஆர்த்தோகானல் வெக்டர் கண்டுபிடிப்பீங்க, இது ரெண்டோட சேர்த்து. சரிங்களா? அப்ப இங்க எழுதும்போது என்ன பண்ணிக்கணும், ப்ரொசஸ்னா இங்க V, VI போட்டுருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல என்ன போடணும், V, VI ன்னு ஃபார்முலால இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதாவது நாம் போட்டு கண்டுபிடிக்கணும். இது ஆர்த்தோகானல் வச்சு போட்டுருக்கணும். சரிங்களா? அதர்வைஸ் V, VI, VI போட்டு ஒரே நிமிஷம் கிளியரா எழுதிடுறேன். ஃபார்முலா கொஞ்சம் ரைட்டா தான் இருக்குது, உங்களுக்கு கிளியரா எழுதி கொடுத்துறேன். சரிங்களா? சரி. இங்க W வந்து பேசிஸா? W வந்து பேசிஸ் தான். இங்க கொடுக்குற வெக்டர் எல்லாமே பேசிஸ் தான். V கொடுத்தாலும் சரி W கொடுத்தாலும் சரி பேசிஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? ஓகே. இல்லைன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம். இதுல எந்த கட்டிங் இருக்குது, லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் வருது. அப்படின்னா அது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்காது. சரிங்களாமா? லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா இதுதான் பேஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபார்முலா கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன், கொஞ்சம் ரைட் மிஸ்டேக் ஆகுது, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், V, VI டிவைடட் பை VI, VI இன்டு VI. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், டிவைடட் பை இங்க என்ன கிடைக்கும், W, Wன்னு வரும். அதாவது என்ன கிடைக்கும் 3,1 3,1. டினாமினேட்டர் என்ன ஆகும் 3,1 3,1. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு டவுட் இருந்தா கேட்டுக்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் மேல ஸ்க்ரோல் பண்றீங்களா சார்? ஒரே நிமிஷம் எழுதிக்கிறேன். சொல்றேங்க. அந்த ஃபார்முலா மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதுதான் ஃபார்முலா. சரி. சரி சார். ஓகே, தேங்க் யூ. கம்ப்ளீட் பண்றேங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், இது இன்னர் ப்ராடக்ட் 1 × 3 3 3 × 1 1 3 × 3 3 அப்ப + 3 6 கரெக்ட்டுங்களா? ஆமா. √10 இல்ல √10 வரும். கரெக்ட்டுங்களா?
இது வந்து ஆக்சுவலா நாமோட கண்டிஷன் நாம் பிஐன்னு வரும். அப்ப ரூட் 10 வரும். கரெக்ட்டுங்களா? ரூட் 10 ஆ, இது வந்து 3,1 சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து ஆ. நாமோட ரூல் வச்சு போட்டுக்கணும். நாமோட ரூல். அப்ப என்னாச்சு? இது உள்ள கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 18 டிவைடட் பை ரூட் 10 கமா 6 டிவைடட் பை ரூட் 10 சரிடா கண்ணு? சரி சார். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கீழே வந்து ஆ, நீங்க நாம் ரூல் அப்ளை பண்ணுங்க இல்ல ரூட் போட்டுங்க. இது நாம் ரூல் அல்லது ரூட் போட்டுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நிறைய வெக்டர் வந்து என்ன பண்ணுவீங்க? இது ஒர்க் அவுட் பண்றீங்களா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி? நிறைய வெக்டர் வந்ததுன்னா 1, 0, 0 இது ரொம்ப ஈஸி தான். இது ஒரு பிரச்சனை இருக்காது. 0, 1, 0 ஏன்னா உங்களுக்கு ஐடென்டி கான்செப்ட் தான் வருது. V வந்து என்ன கொடுத்துக்கிறான்னா 2, 3, 5 சரியாம்மா? ம். இது என்ன பண்ணுவீங்க? இந்த வெக்டர் இன்டு இந்த வெக்டர் டிவைட் பை நார்ம் ஆஃப் திஸ் வெக்டர் இன்டு திஸ் வெக்டர் கரெக்ட்டுங்களா? பிளஸ் Yeah. பிளஸ் போட்டு திஸ் வெக்டர் இன்டு திஸ் வெக்டர் டிவைட் பை நார்ம் ஆஃப் திஸ் வெக்டர் கரெக்டா கண்ணு? Oh, இன்டு திஸ் yes. வெக்டர் யா அப்ளை பண்ணி போடுங்க உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா? இங்க மட்டும் ரூட் போட்டுருங்க. அந்த ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் பண்ணி இங்க ரூட் போட்டுருங்க சரிங்களா? போட்டீங்கன்னா உங்களுக்கு Okay. ஆன்சர் இது நாமோட வேல்யூ போட்டா என்ன கிடைக்கும்? இது ஐடென்டிட்டினா ஒன்னு தான் வரும். இது நாமோட வேல்யூ போட்டா ஐடென்டிட்டி ஒன்னு தான் கிடைக்கும். அப்ப நம்ம ஈஸி தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிடா கண்ணு? Okay. Okay, sir. எனர்ஜி புரியுது. டவுட் சூப்பர்மா தேங்க் யூ. எனர்ஜி டவுட் இருந்தா கண்ணு? இல்ல சார், டவுட் இல்ல. சரி ப்ரொஜெக்ஷன் இது முடிஞ்சு இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் W on V இல்ல? ஆமா W on B தான். ஓகே சார். W is a subbase of the B. அப்ப என்னன்னா மேக்ஸிமம் W subbase-க்கு தான் நம்ம B க்கு தான் பண்ண வேண்டியது தவிர B ல இருந்து W க்கு பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால B ங்கிறது ஓகே சார். ஓவர் வெக்டர் ஸ்பேஸ், W ங்கிறது சப்பேஸ். அப்ப சப்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ் தான் மூவ் ஆகும். சரியாமா? சரி சார். ஓகே. சோ அடுத்து பார்த்தா ரொட்டேஷன்மா. ரொட்டேஷன் இஸ் கடைசி கான்செப்ட் ஆர்த்தோகோனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல ரொட்டேஷன் கான்செப்ட் வருது. சரிங்களா? ரொட்டேஷன் கான்செப்ட் பார்த்தா மொத்தம் 2 கேஸ் 2D கேஸ்ல என்ன ஆகும் 3D கேஸ்ல என்ன ஆகும் இதுதான் ஐடியா சரியாமா? ஓகே சார். ஆல்ரெடி நீங்க ட்ரிகனாமெட்ரி படிச்சிருப்பீங்க. ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. சூப்பர்மா வெரி குட். ஹரிசாண்டல் சைடு என்ன நோட் பண்ணுவீங்க? வெர்டிகல் சைடு என்ன நோட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிசாண்டல் சைடு என்ன நோட் பண்ணுவீங்க? வெர்டிகல் சைடு என்ன நோட் பண்ணுவீங்க? சைன் காஸ் டான்ல ஆ சைன் எந்த எதை கேக்குறீங்க சார்? இல்ல எப்பயுமே வந்து நம்ம ஹரிசாண்டல் சைடு நோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஸ் தீட்டா நோட் பண்ணுவோம். வெர்டிகல் ஓ, நோட் பண்றது பாத்தீங்கன்னா சைன் தீட்டா நோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி சார். அப்ப ஒரு ரொட்டேஷன் தான் இதுதான் தீட்டா. அப்ப தீட்டா வருதுன்னா இது பர்பெண்டிகுலர் சைடுனா இது sin தீட்டா. கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட ஆமா. பொசிஷன் பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா cos தீட்டா, sin தீட்டான்னு வரும். சரிங்களா? இந்த ஆங்கிள் தீட்டா வெர்டிகல் சைடு பாத்தீங்கன்னா sin தீட்டா, இது cos தீட்டா பை sin தீட்டான்னு வரும். கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். இது நார்மல் கான்செப்ட். அப்படியே இது ரொட்டேட் ஆயிட்டு இந்த தீட்டா வந்து இங்க வரும்போது என்ன நடக்கும்? அப்படியே ரொட்டேட் ஆகி தலைகீழா மாறிடும். எப்படி மாறும்? இங்க cos θ என்னது மைனஸ் ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? ஆமா. cos θ இருக்கிறதுல என்ன ஆகும்? 90 பிளஸ் θ. 90 பிளஸ் θ என்ன கிடைக்கும்? cos θ இருக்கிறதுல 90 ஏன்னா இது 90 டிகிரி. 90 டிகிரி பிளஸ் θ கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? θ இங்க வந்துருது. அப்ப 90 டிகிரி பிளஸ் θ என்ன ஆகும்? மைனஸ் sin θ ஆகும். கரெக்ட்டுங்களா? யா. நான் ஆமா சார். வருதுங்களா? ஐடியா புரியுதுங்களா? அப்ப ஆமா. sin pi by 2 plus theta என்ன ஆகும்? is a cos theta. sin pi by 2 plus theta is cos theta. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அவ்வளவுதான்மா. இது x axis, இது y axis. அப்ப நம்மளுக்கு ரொட்டேட் எப்படி ஆகுது? சார் ரொட்டேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டேட் ஆஃப் தீட்டா. ரொட்டேட் ஆஃப் தீட்டா ஈக்குவல் என்ன நடக்குதுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வெர்டிகல் தான் எழுதிக்கங்க. இந்த வெக்டர் இருக்குங்களா? இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர்னா வெர்டிகல் எழுதிக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும்? cos θ sin θ minus sin θ cos θ ன்னு கிடைக்கும். இதுதான் ரொட்டேஷன் ஆஃப் தி டூ டைமென்ஷனல் ஸ்பேஸோட வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் E1, E2. ஓகேவாமா? எஸ் சார். இது சொல்லி கொடுத்தது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இல்ல டவுட் இருக்குதா மாதிரி ரெண்டும் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியறது. சொல்லுங்க. சைன் அந்த அதாவது மேட்ரிக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஆமா. செகண்ட் அந்த குவாட்ரண்ட் காஸ் மேட்ரிக்ஸ். வந்து நெகட்டிவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? காஸ் வந்து நெகட்டிவ் ஆகும், சைன் வந்து பாசிட்டிவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆனா மேட்ரிக்ஸ் எப்படி எழுதினீங்க?
மேட்ரிக்ஸ் இது வந்து V1 வேல்யூ என்ன? இந்த வெக்டருக்கு பதிலா இத கோஆர்டினேட். இந்த கோஆர்டினேட் V1 வெக்டர் வேல்யூ என்ன? cos θ, sin θ. கரெக்ட்டுங்களா? இது வந்து V2 ஆமா. வெக்டர். அப்ப V2 வெக்டர் வேல்யூ என்ன? sin θ, cos θ. சரிங்களா? ஓகே சார். இது V1 வெக்டர் வேல்யூ, இது வந்து V2 வெக்டர் வேல்யூ. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இருக்கிற வெக்டரை வந்து நம்ம என்னவா எழுதுவோம்? காலம் வெக்டர் எழுதுவோம். அப்ப அந்த காலம் வெக்டர் எழுதிக்கிறேன். இது V1 வேல்யூ, இது V2 வேல்யூ. இப்ப செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? இல்ல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டா இருக்குங்களா? இல்ல ஓகே சார். ஓகே. இது 3D கேஸ்ல என்ன ஆகும்? 3D கேஸ். 3D கேஸ்ல என்னடா கிடைக்கும்? X, Z ஆக்சிஸ் Z. சரிங்களா? X, Y, Z. அப்போ 3D கேஸ்ல வருது. அப்ப 3D கேஸ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஈஸி தான். மேல இருக்கிற கேஸ் எழுதணும் அதே ஐடியா தான். என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? X axis, Y axis, Z axis. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இங்க ஸ்டாண்டர்ட் பேசிஸ் E1, E2, E3. இதுதான் மூணு தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இப்ப Z ஆக்சிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா Z ஆக்சிஸ்ல ரொட்டேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் R of theta equal to X ஆக்சிஸ்ல என்ன பண்ணணும் 2D ல அந்த X ஆக்சிஸ்ல இருக்கிற வெக்டர் அப்படி எழுதிக்கங்க. இங்க பாருங்க இது X, இது Y, இது Z. சரியாமா? எஸ் சார். அதே மாதிரி இங்க கீழேயும் X, Y 3D கேஸ்னால X, Y, Z மூணு ரெண்டு பக்கம் எழுதிக்கங்க. சரிங்களாமா? எஸ் சார். X ஆக்சிஸ் வேல்யூ என்ன? cos θ, sin θ. Z வேல்யூ இருக்குதா? இது 0 தான் இருக்கும். கரெக்ட்டா? Z வேல்யூ இல்ல, இது 0. Z வேல்யூ இருக்குதா? 0. அப்ப எழுதிடலாமா இங்க எப்படி வருதுன்னு எழுதிட்டா? cos ஓகே θ, சார். sin θ, Z ஆக்சிஸ் இல்ல 0. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இங்க என்ன நடக்கும்? cos θ y ல minus sin θ, cos θ 0. Any doubt up to this concept? இல்ல சார் புரியுது. இதுல என்ன ஆகும்? Z வந்து x axis என்ன ஆகும்? Z axis இன்டர் Z axis னா x வேல்யூ என்ன? 0. Y வேல்யூ என்ன? 0. இங்க என்ன சொல்லிக்கிறோம்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து E1, E2, E3 சொல்லிக்கிறீங்க. அப்ப Z into Z வந்து 1 ன்னு அர்த்தம் தாங்க. சரிங்களா? இதுதான் Z axis ஓட ஃபார்முலா. Z axis ஓட ஃபார்முலா. என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி இத y axis வச்சா என்ன பண்றது? இது வந்து x axis சொல்லிட்டு z axis சொல்லிட்டு இது y axis ஆ இருந்தா என்ன ஆகும்? இதே ஃபார்முலாவை y ய மறைச்சிடுங்க. y axis ல என்ன ஆகும்? x க்கும் z க்கும் சேர்த்து இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. y axis ல என்ன ஆகும்? ஈஸியான கான்செப்ட் சொல்றேன். y axis தூக்கி z axis ல எழுதிடலாம். அப்ப z axis இந்த 1 இருக்கு பாத்தியா? y axis ல என்ன ஆகும்? 1 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டுங்களா? இந்த 1 மட்டும் இங்க வந்து 0 வந்து இங்க வந்துரும். சரிங்களாமா? அந்த 1 எதை ரெப்ரசன்ட் பண்றது சார்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் சொல்றேன். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் மொத்தம் 3 வெக்டர் இருக்குன்னா அந்த 1 வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி வரலாம். சரிங்களா? ஓ சரி சார். மத்த ரெண்டுக்கு என்ன பிரச்சனைனா cos θ sin θ இருக்கனால E1 E2 வந்து நம்ம cos θ sin θ ஓட கான்செப்ட்ல இங்க ரொட்டேட் ஆகும்போது வந்துருது. ஏன்னா இங்க θ இன்வால்வ் ஆகும். அங்க θ இன்வால்வ் ஆகும்போது அது ரொட்டேட் ஆகும்போது அந்த E1 E2 வந்து நம்ம cos θ sin θ ப்ராசஸ்ல வந்துரும். சரிங்களா? சரி. இப்ப சொல்றாங்க இங்க என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். X, இப்போ Y, Z. சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இங்க cos θ வரும். இங்க வந்து என்ன ஆகும்? 0 ஆகும். ஏன்னா இது வந்து x, y வந்து இல்ல. Z தான் வந்து என்ன ஆகும்? sin θ வரும். இது புரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்க. புரிஞ்சு. சூப்பர் வெரி குட். அப்ப இது 0, 1 இது 0. இஸ் கரெக்ட்? ஆமா. அப்ப இங்க என்ன நடக்கும்? minus sin θ, y axis ல 0, z axis ல cos θ. இஸ் கரெக்ட்? எஸ் சார். சூப்பர்மா. இத புரிஞ்சுக்கிட்டா x axis நீயே சொல்ல போறீங்க. x axis நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் 0 தான். x axis 1. இங்க பாருங்க. இது இங்க மூவ் ஆகும். மூவ் ஆகி 1 இது இன்டர்சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? ஆமா. அப்ப 1 0 0 கால வெக்டர் எழுதிக்கங்க. இது என்னவும் இது இங்க மூவ் ஆகும். பட் x axis என்னவும் 0 ஆயிரும். y axis க்கு cos θ மூவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப 0 y axis க்கு cos θ இது வந்து sin θ ஆகும். கரெக்ட்டாடா? ஆமா சார். அப்ப z axis இருக்கிறது இது என்னவும் x axis வந்து 0 னால இது 0 ஆயிரும். இந்த இருக்கிற வேல்யூ இங்க மூவ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். minus sin θ cos θ.
கரெக்ட்? ஆமா சார். அவ்வளவுதான். ரொட்டேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுதான். இதுல எனர்ஜி ஆங்கிள் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த ஆங்கிள் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து மூவ் பண்ணி நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம ப்ராப்ளத்தை முடிக்க வேண்டியது. ம்.